எல்லா சூழ்நிலையிலும் நிலையான நித்தியமான ஆசீர்வாதங்களை தந்து நம்மை மகிழ்விக்கிற கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, அவரை உறுதியாக பற்றி கொள்கிற நமக்கு தருகிற மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கேட்போமா? சங்கீதம் 91:16. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அன்பானவர்களே, திகைத்து போய் நிற்கிறீங்களா? என்ன செய்வது என்று அறியாமல் இருக்கீங்களா? என்ன நடக்குமோ என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? அவனுக்கு ரட்சிப்பை காண்பிப்பேன். ஆம், நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்குகிற இந்த உலகத்தில் காணப்படுகிற பொருள், இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா காரியம் மனுஷனை திருப்தியாக்காது. அவையெல்லாம் ஒருபோதும் நம்ம தாகத்தை தீர்க்காது. ஆனால் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு ரட்சிப்பை காண்பிப்பேன். எப்படிப்பட்ட மேன்மையான தேவன் பார்த்தீங்களா? இந்த நாளிலிருந்து அவருடைய வார்த்தை பற்றி கொண்டு வாழுகிற உங்களுக்கு மேன்மையான மீட்பை தந்து பாதுகாக்க போகிறார். கலங்க வேண்டாம், ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைப்படியே ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ரட்சிப்பை தாரும். ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் தான், உங்களுடைய சமூகம் தான் திருப்தியை தரும், உங்களுடைய வார்த்தை தான் திருப்தியாக தரும், உங்களுடைய வார்த்தை தான் மேன்மை என்பதையும் காண்பித்து ஒவ்வொரையும் உயர்த்தி ஆசீர்வதியும் அப்பா. நோய்கள், பேய்கள், பலவீனங்கள், போராட்டங்கள் விலக்கினீரே ஸ்தோத்திரம். தெய்வாதி தேவனுடைய தயவு வெளிப்பட்டதுக்காக நன்றி. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் முழுக்க நம் கூட இருந்து நம்மை காக்கிறாரே, அவருக்கே ஸ்தோத்திரம். உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.